வணக்க நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர்களோ இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய மொபைலுக்கு கால் பண்ணும்போது நம்மளுடைய மொபைலோட காலர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொக்கையாக இருக்கும். இதை எப்படி இந்த காலர் ஸ்க்ரீனில் நம்மளுடைய ஃபோட்டோ இல்லைனா நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ அப்படி இல்லைனா நமக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸோட ஃபோட்டோ யாரானா கால் பண்ணும்போது நம்மளுடைய மொபைலில் அந்த ஃபோட்டோ வர்ற மாதிரி எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நினச்சி பாருங்கள், இது வேறு லெவலில் இருக்கும். மற்ற காலர் ஸ்க்ரீனில் இருந்து உங்கள் காலர் ஸ்க்ரீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி எப்படி செட் பண்ணிக்கிறது உங்களுடைய மொபைலுக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல்லையும் யாரானா கால் பண்ணும்போது உங்களுடைய மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை எப்படி இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி கூட அந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு பர்மிஷனை உங்களுடைய மொபைலில் இந்த மாதிரி எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த பர்மிஷனெல்லாம் உங்களுடைய மொபைலில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே செகண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுறதுக்கும் அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களுடைய மொபைலில் ஒரு சிம்பிளை கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளை உங்களால் மாற்றிக்க முடியும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிகிட்டே போனீங்களா, அதாவது கிளிக் பண்ணிகிட்டே போனீங்களா நிறைய ஆப்ஷனை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த சிம்பிள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்களா இங்கே சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் கான்டாக்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரே ஒரு கான்டாக்ட் மட்டும் அந்த ஃபோட்டோ செட் பண்ணணும்னா கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா காலுக்கும் நீங்கள் ஒரே ஃபோட்டோ செட் பண்ணுறதுனா டிஃபால்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா காலுக்கும் ஒரே ஃபோட்டோ வந்தால் எனக்கு போதும். அதனால் டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணிக்கினேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சில ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு பிடிச்சா செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே சூஸ் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு முன்னாடி உங்களுடைய கேலரியில் என்ன இருக்கும் நீங்கள் பார்த்து அந்த மாதிரி இந்த மாதிரி போஸ் கொடுத்து நிறைய ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோலாம் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ உங்களுடைய கேலரியில் பிடிச்சிருக்குதோ அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்களா இந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுடைய ஃபோட்டோ கீழே ஆட் ஆகிருக்கிறது தெரியும். அதை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்களா அந்த ஃபோட்டோ உங்களுடைய காலர் ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோ செட் ஆகிடும். இதுக்கு மேலே உங்களுடைய ஃப்ரெண்டு யார் கால் பண்ணாலையும் உங்களுடைய காலர் ஸ்க்ரீன் சப்பையாக இல்லாமல் இந்த ஃபோட்டோ அதாவது நீங்கள் செட் பண்ண ஃபோட்டோ உங்களுடைய காலர் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வரும். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். உங்களுடைய காலர் ஸ்க்ரீனை பார்த்து ரொம்ப போர் அடித்து போயிருந்தால் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எந்த ஃபோட்டோ இருந்தாலும் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் காலர் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் சூர்யா. பை.